all authority, with all power, with all love, with all glory. He will go out and shake nations. My students, not students, they are all shining for God. Person akka நீங்க ஒரு நாள் பேசுற மாதிரி இன்னொரு நாள் பேச மாட்டேங்கிறீங்க குவைட் டைம். சிஸ்டர் யசோதா. சிஸ்டர் யசோதா. உங்க ஹஸ்பண்ட் பேர் ராஜாவா? நீங்க ஒரு விடோவா? Yes. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார். ஆண்டவர் பத்தி எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துறார். அது அப்புறமா நான் சொல்றேன். Full of the word of God. ஆண்டவருடைய வார்த்தை நான் நீங்க எந்த ஸ்தாபனத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்துல இருந்தாலும் சரி, நீங்க இந்த அபிஷேகத்தை வாஞ்சியுங்கள். So in whatever denomination or church you belong to, but always earn for this anointing. டீச் பண்ணி முடிச்சு பிரேயர்ல லீட் பண்ணும்போது இல்ல, டீச் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏஞ்சலிக் while he is மினிஸ்ட்ரி going on and teaching. சத்துருக்கள் சிதறுண்டு போனார்கள், தங்களுக்குள் அடித்துக் கொண்டு வீழ்ந்து போனார்கள். அவர்கள் பேசிய வார்த்தையை உறுதிப்படுத்த He will confirm the words that they spoke with signs and wonders. in Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Fire of God so strong in this place. Anytime you come, you feel that renewing in your spirit. Your spirit is all boosted up. Sessions on the Holy Spirit, quiet time was really an eye-opener and will help me in growing in my spiritual life. வியூலம்மா சொன்ன தீர்க்க தரிசனம், நான் வந்து ப்ரேயரில் ஆண்டு சமூகத்தில் கதறினதை அவங்க சகோதரி முறை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஜெயாவுடைய ஹஸ்பண்ட் பேர் ஜான் ரோஸ். One of the Jaya's husband, you are worried that your husband is not saved. உங்க நடத்தையை பார்த்து சீக்கிரத்திலே அவர் ரட்சிக்கப்பட போகிறார். எல்லாமே ரொம்ப சூப்பர். அந்த குவைட் டைம் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அந்த குவைட் டைம் வந்து கர்த்தர் வந்து அதில் நிறைய காரியங்களை அமைதியாக இருந்து அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி காரணத்தோட அது ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, அது சொல்லவே தேவையில்ல. You cannot stand now. உங்களால் இப்ப நிற்க கூட முடியாமல் இருக்கிறீர்கள். Thank you Lord. பரிசுத்த தூதர்கள் வந்து நமக்கு பணிவிடை செய்கிறாங்கன்னு சொல்கிறப்ப அதை என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி என்னோட வாழ்க்கை சேஞ்ச் ஒரு ஃபீல் பண்ணேன். இங்கிருந்து போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தோட பரலோகத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சுங்க. இனி நாங்கள் வெளியில் போயிட்டு மற்ற ஜென்ரேஷனில் கட்டாயமாக கிடக்கும். அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக எப்படி செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ஆண்டுடைய வல்லமை நான் பெற்றிருக்கிற அந்த பிரசன்ன அபிஷேகம் பெற்றிருக்க ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. இப்போ நாங்கள் யூத்தாக ஒரு 13 பேர்கிட்ட வந்திருக்கோம். இங்கே சொன்ன ஒரு சத்தியமும் எங்களுடைய கண்களை திறந்தது. என்னை அதிகமாக ஈர்த்தது வந்து ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி.
I see a knee problem. நான் ஒரு முட்டி வலி பார்க்கிறேன். Your leg is healed. உங்க கால் இப்பவே சுகமாயிடுது. Yes, brother. You can remove it. இனி அது உங்களுக்கு தேவையில்லை. இது அது உங்களுக்கு தேவைப்படாது. Glorious and worthy to be praised. நான் இது வரைக்கும் நிறைய ஒரு 10 12 செமினாரில் இந்த மாதிரி இதில் பங்கெடுத்து இருக்கிறேன். பட் எல்லாத்தையும் விட இது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. பிரைஸ்கா மீட்டிங் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த பவரை எங்களுக்குள்ளே வைக்காமல் இது கொண்டு போய் சபை ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பயன்படுத்தலான்ட்டு இருக்கிறோம். இது உண்மையாகவே இங்கே வந்தவர்கள் பயிற்சி எடுத்தவர்கள் பேருக்கேற்றவனமாக கடந்து போய் அவங்க அசாதாரணமான காரியத்தை செய்ய இருக்கிறாங்க. நல்ல அனான்டிங் இருந்தது. நல்லா இங்கே வந்ததுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒண்டர்ஃபுல் டே, மறக்க முடியாது வாழ்க்கையில். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் பேருக்கு ஏற்ற மாதிரி இது சூப்பர் நேச்சுரல் ஸ்கூல் தான். இது வரைக்கும் நான் யாரும் பேர் சொல்லிலாம் கூப்பிட்டதில்லை. ரட்சிக்கப்பட்டு 13 வருஷம் ஆகுது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த இடம் ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணுச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஸ்கூல்ஸ் நிறைய ஏரியாவில் சென்னை ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நடக்கணும். நானும் ஆண்டவருக்காக எழுப்பி பிரபாசின்னு ஒரு பெரிய திட நம்பிக்கை எனக்குள்ள உண்டாஇருக்குது. தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் நேச்சுரல் ஸ்கூல். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஊழியர் மூலமாக பல வல்லமையான ஊழியர்கள் எழும்பி இந்த தேசத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைப்பாங்கன்னு நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நல்ல ஒரு ஆண்டவர் பிரசன்னம் பயங்கரமாக இருந்துச்சு. வல்லமை எப்படி கற்றுக்கணும் எல்லாமே நல்லா. நான் இங்கே வரும்போது வந்து ஒரு எம்டியாக வந்தேன். ஆனால் இங்கே செஞ்ச காரியங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வியப்பாக தான் இருந்தது. தவிர அது வந்து என்ன சொல்கிறது, உண்மையிலே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். லைவ்லேயே வந்து ஹீலிங் பண்ணுறது, ப்ராஃபஸி அடிக்கிறது, பியூலாக்க வர பேர் சொல்லி கரெக்டாக கூப்பிட்ற அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது உண்மையில் என்ன ஆச்சுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர், இயேசுக்காக ஏதோ ஒன்று செய்யணும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம்லாம் நம்மளுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஆசை வந்தது. வாழ்க்கையில் மறக்க முடியாத நிறைய காரியங்கள் கேம்பஸில் நடந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு ஊழியம். குறிப்பாக சொல்ல போனால் எதிர்காலத்தினுடைய ஊழியத்தினுடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்ளும்படியாக நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த நல்ல ஃபீட்பேக்காக மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். Everything was just super. I really enjoyed it. Yes, I see the hand of God so great, and how the power of God was so mighty upon all the people who attended. We give glory to God for that. இது எழுப்புதலை நாட்களுக்கு ஒரு ஒத்திகையாக இருந்தது. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த எழுப்புதலை பெரிய கடினம் என்ற இந்த உலகத்தில் சொல்கிறது போல் அது அப்படி நினச்சிட்டு வந்தபோது ரொம்ப ஈஸி. எப்படி தண்ணி குடிக்கிறது போல், சாப்பாடு சாப்பிட்றது எப்படி ஈஸி, அது எல்லாம் முடிகிறது போல் நான் இதை பயிற்சியிலே அது செய்ய முடிஞ்சது. விசுவாசம் என்ன தெரிஞ்சுது. அது இல்லாமல் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறதா அது எப்படி நான் விசுவாசன்னு எனக்கு கிளியர் வந்தது. நான் இங்கே வந்து இது எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ பாரத்தோடு வந்தனோ, ஆனால் இப்போ நான் இங்கேருந்து கடந்து செல்லும் போது அவ்வளோ ஈஸியாக போகிறேன். ஒன்றுமே இல்லை, இது கர்த்தர் செய்த கிருபை. இந்த பயிற்சி நேச்சுரலி 153 பேர், ஆனால் சூப்பர் நேச்சுரலி அண்ணன் இந்த ஊழியத்தில் 153 பேருக்கு பயிற்றுவிக்கவில்லை. அந்த 153 பேர்களுக்கு பின்னே ஒவ்வொரு ஆயிரங்களுக்கு இந்த செய்தி கொண்டு போகப்படுகிறது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுத்தப்பட போகிறது. இனி இந்த ஊழியத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய அற்புத அடையாளங்களையும் இனி ஜனங்கள் கேள்விப்பட போகிறார்கள். இந்த ஊழியம் மிகப்பெரிய ஊழியம், எல்லைகளை கடந்து புயலை போல பரவி வாய்ந்து போக போகிற நேரம். Don't forget to write to us or email us with your prayer request. Our mailing address is N2 Sams Avenue, number 65, Valluvar Street, Arumbakam, Chennai 106. Our phone number is 044-4281-9449, and our email address is joynjesu, JOYNJESU @yahoo.com. Feel free to call us with your prayer request at 988-4079733. You can visit our website, and our website address is faithbaraka.org. That is faithberachah.org. And you will find a whole lot of anointed teachings and messages by Reverend Jesudas Samuel and Sister Joyce Samuel. You can also find interesting web radio that runs all day long, 24 hours,
with anointed messages and worship songs. Be blessed by that. And we also have a web TV which you can watch on your computer, which will be a great blessing for your spiritual growth. God bless you.